மதுர வணக்கம். நாளும் ஒரு மூலிகைகள் விதத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடியது மாதுளை. இதில் இலை, பூ, பிஞ்சு, பழம், வேர், பட்டை ஆகியவை அத்துணையுமே மருத்துவ குணங்கள் உடையது. நோய் நீக்கி உடல் தேற்றவும் சதை நரம்புகளை சுருங்கச் செய்யவும் பயன்படும். பழம் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். பழச்சாறு 15 மில்லி கற்கண்டு அளவுடன் கலந்து காலை மாலை பருகி வர வாந்தி, மயக்கம், வெப்பம், மூலக்கடுப்பு, அடிக்கடி மலம் கழிக்கும் உணர்ச்சி, இரத்தம் மூலம் தீரும். மாதுளம் பூசாரும் அருகம்புல் சாறும் சம அளவு கலந்து 15 மில்லி வீதம் 3 வேளையாக தினமும் குடித்து வர மூக்கில் இரத்தம் வழிதல் குணமாகும். உலர்ந்த பூ 10 கிராம், பட்டை 20 கிராம் 500 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து சிறிது பரிகாரம் கலந்து வாய் கொப்பளிக்க வாய்ப்புண், தொண்டை ரணம், விழுங்க முடியாத வலி தீரும். மாதுளம் பிஞ்சை அரைத்து நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வர பேதி நிற்கும். பழச்சாற்றை புழு வெட்டு உள்ள இடத்தில் சூடேற்ற தேய்க்க 3 நாட்களில் அரிப்பு மாறும். தொடர்ந்து செய்ய முடி முளைப்பதற்கான வழிவகைகளை செய்யும். மாதுளம் பழத்தோல் சூரணத்துடன் சம அளவு சுக்கு, மிளகு, சீரகத்தூள் கலந்து நெய் அல்லது வெண்ணெயில் சாப்பிட்டு வர காய்ச்சல் குணமாகும். வேர்பட்டை, மரப்பட்டை விதை சம அளவு பொடித்து 3 கிராம் காலை மாலை வெந்நீரில் எடுத்துக்கொள்ள கருப்பை தொடர்பான நோய்கள் தீர்ந்து பிள்ளை பேறு ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மணத்தக்காளி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது. இது பெரும்பாலும் கீரைக்காக மட்டுமே தான் உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. காய், இலை ஆகியவை நல்ல மருத்துவ குணங்களாக இருக்குது. அவற்றை பற்றி இப்போ பார்க்கலாம். உடல் தேற்றுதல், வேதனை தணித்தல், இதயத்தை பலப்படுத்துதல், சிறுநீர் பெருக்கல், மலம் இழுக்குதல், கோளை அகற்றுதல், வேர்வையை பெருக்குதல், பதட்டம் தணித்தல் ஆகிய மருத்துவ பண்புகளை உடையதாக இருக்குது இந்த மணத்தக்காளி. அதன் உபயோகங்களை பார்ப்போம். 200 மில்லி இலை சாற்றி காலையில் மட்டும் நாள்தோறும் பருகி வர கல்லீரல் வீக்கம், செதில்படை, கரப்பான், இரத்த கசிவு, மூலம் ஆகியவை தீரும். இலையை அரைத்து பற்று போட அழுகும் புண்கள், அடி வயிற்று வலி, புளியோடை புண்கள், தீப்புண், அக்கி, மூட்டுவலி, கணுசூளை ஆகியவை தீரும். இலையை வதக்கி கட்ட விரைவீக்கம், வலி ஆகியவை குணமாகும். காயை அரைத்து படர்தாமரை மேல் பூசும்போது படர்தாமரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது மிளகாய். மிளகாய் 2 வகைகளாக இருக்கிறது. காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய். இப்போது இந்த 2உடைய மருத்துவ குணங்களை பற்றி நாம் பார்ப்போம். மூல நோய்களுக்கு இருப்பவர்கள் இந்த மிளகாய்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. பசியை தூண்டவும் குடல் வாயுக்களை அகற்றவும் பயன்படுகிறது. 2 மிளகாய் வற்றலை பழகிய மண்சட்டியில் 2 துளி நெய் விட்டு கருக்கி புளியங்கொட்டை அளவு கட்டி கற்பூரம் போட்டு 1/2 லிட்டர் நீரும் 1 கை நெற்பொரியும் விட்டு காய்ச்சி இறக்கி ஒவ்வொரு முறை வாந்தி பேதியின் போதும் ஒவ்வொரு முடக்கு குடைத்து வர குணமாகும். மிளகாய் வற்றலை மையாக அரைத்து அடிப்பட்ட காயங்களில் வைத்து கட்டி வர சீல் பிடிக்காமல் ஆறும். 200 கிராம் மிளகாய், 100 கிராம் மிளகு ஆகியவற்றை சிதைத்து 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/2 லிட்டராக காய்ச்சி வடிகட்டி அதில் பால், நல்லெண்ணெய் வகைக்கு 1/2 லிட்டர் சேர்த்து பதமுற காய்ச்சி மிளகாய் தைலம் வாரம் 1 முறை தலைமுழுகி வர எந்தவித தலைவலியும் தீரும். மிளகாய் சம்மூலத்துடன் லவங்கப்பட்டை, சர்க்கரை சேர்த்து நீரிலிட்டு காய்ச்சி குடிநீராக்கி கொடுத்து வர குடி வெறியர்களுக்கு மதுவின் உள்ள மோகம் குறைந்து சிறிது சிறிதாக மதுவிலிருந்து வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும்.